ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க ஒன்ஸ் மோர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காதல் தோல்வியால் பயங்கர வேதனையில் இருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா ரகு. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அஞ்சலி வராங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா காதலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எப்படியாவது நம்ம ஹீரோவை லவ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு பழைய பிரச்சனையை தலைக்கு மேலே இருக்கு, அதனால முடியவே முடியாது அப்படின்ற மனநிலையில் அவர் இருக்கார். அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்களா, பழைய லவ்க்கு என்னதான் ஆச்சு, கடைசியில யாரை தான் கை கோர்த்தாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸும் அதித்தி சங்கரும் சொல்லலாம். அர்ஜுன் தாஸ் ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பல படங்களை நம்ம ஒரு வில்லனா பார்த்துருந்தாலும் இதுல அப்படியே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நம்ம அவரை இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல ஒத்துக்க வைக்கிற அளவு ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. எமோஷனல் கனெக்டும் கொடுக்குறாரு. அதே மாதிரி அதித்தி சங்கர் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பல படங்களை என்னடா இவங்க ஓவர் ஆக்டிங் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனா இந்த படத்துக்கு கச்சிதமா புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அவங்க. அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்தோட மியூசிக்கை சொல்லலாம். ஒரு சூப்பரான மியூசிக்கை கொடுத்துருக்காங்க. குறிப்பா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பிச்சு உதறி இருக்காங்க. ஒரு ரொமான்டிக் படத்துக்கு என்ன மூடு வேணுமோ அதை சூப்பரா கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாடல்களுமே நல்லாவே இருந்தது. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயின் நடுவில் கெமிஸ்ட்ரி ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சினிமோட்டோகிராஃபியும் தரமாவே பண்ணியிருந்தாங்க. விஷுவலி பயங்கர அப்பீலிங்கான ஒரு படமாவே இருந்தது இந்த படம். அதே மாதிரி படத்தோட பிரேக்கப் காட்சிகளாக இருக்கட்டும், லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கு மூலியமா இவங்க சொல்ல வர டயலாகா இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். ஏன்னா இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்தாச்சு. அதுவும் பாஸ்ட் லவ், பிரசன்ட் லவ், இந்த மாதிரி செட்டப்லேயே பல படங்கள் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல பழைய ஃபிளாஷ்பேக் வர போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல பயங்கர லேகிங்காகவும் ப்ரெடிக்டபிளாகவும் இருக்கவும் தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஆட்டோகிராஃப் பிரேமம்னு பல படங்கள் ஞாபகம் வரவும் தான் செய்யுது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஓகேஷான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். ஒரு டீசென்டான படம். தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.